அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. இவன் இங்க என்ன பண்றான்? அவன் கூட இருக்கிறது யாரு? ரெண்டு பேரும் சரி, ஓகே, பக்கத்துல போய் பார்க்கலாம். என்ன ஜாக்கி சார், பொது இடத்துல மீட் பண்ண வேண்டாம்னு சொல்லிருக்கோம்ல, பிறகு எதுக்காக இங்க வந்தீங்க? டேய், அதை ரெடி பண்ணு இதை ரெடி பண்ணுன்னு சொன்னேனா? அமௌண்ட் கொடுக்க வேண்டாம். ஜாக்கி சார், அதான் எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னு சொன்னேனே. டேய், நம்ம அவசரத்துக்குலாம் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க, அதனால இப்பவே காசெல்லாம் கொடுக்கணும். இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. ஓ, அப்படிங்கிறீங்களா? ஆமாண்டா, வேற என்ன பண்ண சொல்ற? இப்ப விட்டுட்டோம், அப்புறம் எந்த ஏற்பாடும் நடக்காது. யோ யோ, அப்படி மட்டும் எதையும் பண்ணிடாதயா. எங்க அம்மா ஜெயில இருந்து வெளியே வரும்போது அவங்க சந்தோஷப்படுற மாதிரி எல்லாமே நடக்கணும். அவங்க நினைச்சது நடக்கணும். அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆனாலும் பரவாயில்ல. திடீர்னு நீ வான்னு சொந்தம், நான் எதையும் ஏற்பாடு பண்ணல. இன்னைக்கு நைட்டு இல்ல நாளைக்கு காலையில கூட உனக்கு கொடுத்துறேன். சரி, ஓகே, அதை சொல்றதுக்குதான் வந்தேன். ஐயோ ஜாக்கி சார், சொன்னா நானே ஹோட்டலுக்கு வருவே இல்ல. டேய், இத்தனை தடவைடா நீயே அங்க வந்து வந்து போவ, யாராவது பார்த்தா சந்தேகம் வராது? ஓ, அப்படி சொல்றீங்களா? ஆமாண்டா, அதான் நானே இன்னைக்கு வெளியே வந்தேன். சரி சரி, ஓகே சார். பொது இடம், நாம எதுவும் நின்னு பேச வேண்டாம். இங்க இருந்து கிளம்புங்க. சரி சரி. யார் இந்த தாடி வச்ச ஆளு? என்ன அமௌண்ட் பேசுறாங்க? என்னவா இருக்கும்? சரி சரி சார், கிளம்புங்க. யாராவது பார்த்தா நமக்கு தான் பிரச்சனை. சரிடா, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ அமௌண்ட் கொடுத்தேனா அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. லேட் பண்ணா அப்புறம் என்ன சொல்லக்கூடாதுடா. ஐயோ சரிங்க சார், நாளைக்கு காலையில கூட உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். என்ன அமௌண்ட், எதை பத்தி பேசுறாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை இவங்க பிசினஸ பத்தி பேசுவாங்களோ? ஜாக்கி சார், போட் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஓகேடா. போட்டா? என்ன போட்? சரி, ஓகே, ஏதாவது பிசினஸ் டீலிங்கோ என்னமோ. சேஷாவை போய் பார்க்கலாம். சேஷா வந்துட்டான்னு நினைக்கிறேன். இப்ப எதுக்கு எல்லாம் என்ன சுத்தி உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அம்மாடி சிந்து, நாளா நின்னுதான் வேடிக்கை பாக்குறேன். வள்ளியக்கா? என்ன வள்ளியக்கா? என்ன சுபா, ஏண்டி அறிவோட தான் இருக்கியா? அடுத்து நீங்களா? ஏன் எல்லாரும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றீங்க? யாரு டார்ச்சர் பண்றா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீ? வீட்ல எல்லாரும் சொல்றோம், புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. இங்க பாரு சிந்து, ரத்ன மாமா மாப்பிளை பார்க்க போயாச்சு. மாப்பிளை புடிச்சிருக்கு, சுத்தி முத்தி விசாரிச்சு எல்லாம் ஓகேனா நம்ம வினோத் சேஷா கல்யாணம் முடிஞ்சதும் உன் கல்யாணத்தை வச்சிடுவாங்க. ஓகே, அதத்தானே நானும் பேசுனேன். ஏய், என்ன இவ்வளவு கூலா? அதைத்தான் நானும் பேசுனேங்கிற. ஏன் வள்ளியக்கா? சிந்து, எனக்கு என்னமோ நீ பண்றது சரியா படல. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் தாவணி கெட்டினேங்கிறதுக்காக, சித்தார்த்து பாக்கணுங்கிறதுக்காக அடிக்கிற குளிர்ல கூட நின்னுக்கிட்டு இருந்த. யோ வள்ளியக்கா, இங்க பாரு, அதெல்லாம் நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். ஒரே விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு உன் சந்தோஷம் எல்லாத்தையும் நீ இழந்துராத. வள்ளியக்கா, என் சந்தோஷமே இந்த குடும்பம் தான். சுபா, எனக்கு அறிவு இருக்கிறனாலதான் இந்த அளவுக்கு நான் யோசித்து முடிவெடுத்திருக்கேன். இனிமேல இத பத்தி பேசாதீங்க. ஏய் இல்லடி சுபா, ப்ளீஸ். சக்தி அண்ணாவை நீ கல்யாணம் பண்ணும்போது பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? சொல்லு. ஏய், அது வேற, எல்லாமே ஒண்ணுதான். இப்ப நீ சக்தி அண்ணா கூட சந்தோஷமா இல்ல? ஆபீஸ்ல இருந்து வர ½ hour லேட் ஆனா கூட அத்தனை போன் பண்ற, எல்லாத்திட்டையும் கேட்டு டார்ச்சர் பண்ற. அங்க சக்தி அண்ணாவும் அதே மாதிரி தான். 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி சண்டை போட்டாலும் உங்களோட அன்பை யாராலையும் மிஞ்ச முடியாது. சிந்து, உண்மைதானே? இல்லடி, இருந்தாலும் சுபா, நம்ம வீட்ல உள்ள யாரும் என்ன ஒன்னும் அப்படியே சும்மா விட்டுற மாட்டாங்க. எனக்காக எது பெஸ்டோ அதை பார்த்து பார்த்து செய்வாங்க. அப்படிங்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருப்பேன். இனிமேல் இந்த பேச்சு வேண்டாம். இதை இதோட மறந்துட்டு எல்லா அவரார் வேலையை சந்தோஷமா பாருங்க. ஆனா நீ எனக்கு என்ன, நானும் சந்தோஷமா தான் இருப்பேன். தெளிவா சொல்லிட்டேன், இனிமேல் இதுக்கு மேல பேச வேண்டாம். ஓகே சிந்து, நாங்க இப்ப பேச வந்தது கூட சித்தார்த்த கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றதுக்காக இல்ல. இப்போதைக்கு உனக்கு கல்யாணமே வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்றதுக்காக. ஆனா நீ உன் முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்க. சரி, ஓகே, உன் மனசுப்படி உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை அமையட்டும். வேணி, என்னாச்சு? நீ ஒன்னும் பேசல. ஒன்னும் இல்ல சிந்து, நீயும் அன்னை மாதிரி தான். ஒரு முடிவு எடுத்தா அதை மாத்திக்க மாட்ட. ஆனா அந்த முடிவு கரெக்டா இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். ஹாய் சிந்து. ஏய், உனக்கு எத்தனை தடவை சொல்றது? ஏய் சிந்து, வள்ளியக்கா, வரும்போதெல்லாம் திட்டிட்டேன். என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு சொல்லிட்டேன். அதே மீறி எப்ப பாரு வந்து வந்து முன்ன நின்னுட்டு. ஏய், பிடிக்கலட்டி விடு, பேசாத. அதானே, பிடிக்காம நான் இதுக்கு பேசணும் திட்டணும். நான் பாக்குறதே அவாய்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். வள்ளியக்கா, வாங்க போலாம். ஏய் சிந்து. சித்தார்த், ப்ளீஸ் இனி வராத. சிந்துவுக்கு மாப்பிள்ள பாக்குற அளவுக்கு ஆயாச்சு. இனி நீங்க வர்றது உனக்கும் கஷ்டம் தான், சிந்துவுக்கும் கஷ்டம் தான். என்ன மாப்பிள்ளையா? சிந்து,
ஏ சுபா வா போலாம். வள்ளியக்கா உங்களையும் தான் போங்க. ம். ஏ சிந்து சிந்து நில்லு. சிந்து. சித்தார்த், பேணி உண்மையாவே மாப்பிள்ள பாக்குறாங்களா? சிந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? ஆமா சித்தார்த். எதனால இந்த முடிவு? எல்லாம் உன்னாலதான். நான் என்ன பண்ணேன்? இப்ப வரைக்கும் சிந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. என்ன பார்த்தாலே இப்படிதான். சரி ஓகே, என்னதான் பிடிக்கல? என்ன திடீர்னு கல்யாணம்? உன்னை மறக்கிறதுக்காக. என்ன மறக்கிறதுக்காகவா? ம், ஏன் எதுக்கு திடீர்னு என் மேல வெறுப்பு வர என்ன காரணம்? அத சொன்னா கூட நான் மாத்திக்குவேன். ஆனா எதையுமே சொல்லாம. சித்தார்த், நீ உங்க அப்பா ஊருக்கு வந்தப்போ பார்க்ல உட்காந்து பேசிட்டு இருந்தியா உங்க அப்பா கிட்ட. என்ன 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 பேசுன? சிந்துவை நான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டா அவங்க வீட்டாளர்களை யாரையும் பார்க்க விட மாட்டேன். சிந்துவை பார்க்காம அவங்க எல்லாரும் தவிக்கிறதா அவங்களுக்கு நான் கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை. அப்படியெல்லாம் சொன்னியா? இதெல்லாம் சிந்து அன்னைக்கு பார்க்ல தான் இருந்தா. நீங்க பேசினது எல்லாத்தையும் கேட்டதுல இருந்து 4-5 நாளா வீட்ல யார்கிட்டயும் பேசல. அதுக்கப்புறம் தான் அவ கல்யாணத்தை பத்தி வீட்ல பேச ஆரம்பிச்சா. வேணி, ஐயோ அவ இல்ல நான் அப்படி சொன்னேன்னா அதுக்கு காரணம். ஐயோ சித்தார்த், நீ இனிமேல் காரணம் காரியம் எதையும் சொல்லி பிரயோஜனம் இல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நான் அன்னைக்கு அத சரி ஓகே, நான் சிந்து கிட்ட பேசிக்கிறேன். வேண்டாம் சித்தார்த், இப்ப கூட நான் இதெல்லாம் உன்கிட்ட சொல்றேனா? நீ சொன்னியே என் அண்ணனா நினைச்சுக்கோன்னு, அந்த அண்ணங்கிற நினைப்புலதான். இனிமேல் இத பத்தி தயவு செஞ்சு பேசாத. முடிஞ்சா இனி சிந்துவை பார்க்க வராத. நான் அவளை பார்க்காம இனி நீ அவளை பார்க்க அவதான் கஷ்டப்படுவா. போது சித்தார்த், லவ் பண்றது பெருசுல, லவ் பண்ற பொண்ண சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைக்கணும். அவளை என்ன விட யாரும் சந்தோஷமா பாத்துக்க முடியாது. இல்ல சித்தார்த், நீ நினைக்கிறது தப்பு. உன்னை விட யாரும் சந்தோஷமா பாத்துக்க முடியாதுங்கிற நினைப்புலேயும் நீதான் அவளை அதிகமா கஷ்டப்படுத்துற. சரி ஓகே, இனி இத பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. ரத்னமாமா மாப்பிள்ள பார்க்க தான் போயிருக்காங்க. அவங்களுக்கு ஓகேனா வினோத் சேஷா கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்தடுத்த முகூர்த்தத்துல நிச்சயம் கல்யாணம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது உனக்கு மட்டும் இல்ல, சிந்துவோட லைஃபுக்கு நல்லது. யார ஒதுங்கி இருக்க சொல்ற? ஏன் சிந்து கிட்ட இருந்து? ஐயோ சித்தார்த், கொஞ்ச நாள் புரிஞ்சுக்கோ. சரி ஓகே, நான் கிளம்புறேன். நில்லு. சொன்னியே அண்ணனு, அந்த உரிமையில நானும் கேக்குறேன். சிந்து மனசுல நான் இல்ல, நீயே சொல்லு. அவ மனசுல நான் இல்லையா? எதுக்காக இப்படி? ஐயோ சித்தார்த், உனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. அவ மனசுல நீ இருக்கியா இல்லையாங்கிறதெல்லாம் இல்ல. நீ ஏன் ரத்னமாமாட்ட வந்து பேசுனேனா சிந்துவ சந்தோஷமா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. கல்யாணம் பண்ணியா? கண்டிப்பா. ஆனா உன்னால பேசவும் முடியாது, சிந்துவால அவ குடும்பத்தை விட்டு கொடுக்கவும் முடியாது. நீயா குடும்பமான்னு கேட்டா சிந்துவுக்கு அவங்க அப்பா அம்மா அண்ணங்க அவங்கதான் பெருசு. வேற கடவுளே வந்து நின்னாலும் வேண்டான்னு தான் சொல்லுவா. சரி ஓகே, கிளம்பு. நீ எப்படி இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு தான் நினைப்ப. உன்னால இந்த குடும்பத்தோட சமாதானமா போக முடியாது. அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு இனி சிந்துவை தொந்தரவு பண்ணாம இரு. இனி அவ லைஃப அவ வாழட்டும். நான் கிளம்புறேன். வேணி ஒரு நிமிஷம். என்ன? அம்மா என்னை விட்டுட்டு போனதுல இருந்து எனக்கு எல்லாமுமா நான் நினைச்சது என் சிந்துவை தான். அவ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. வேணி ப்ளீஸ்மா, யார்கிட்ட நான் இப்படி கேட்டது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் உதவி மாதிரி உன்கிட்ட கேக்குறேன். எனக்கு ஹெல்ப் பண்றியா? என்ன பண்ணணும்? இல்ல, நான் சிந்துவை கல்யாணம் பண்ணிக்கணும். நான் அதுக்கப்புறம் கூட அவளுக்கு நான் புரிய வச்சுக்கிறேன். ஆனா இப்போ நிறுத்து. அவ உன்னை வேண்டான்னு அடியோட வெறுக்கிறா. அதுவும் இல்லாம இங்க பாரு சித்தார்த், சிந்து உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நீ ரத்னமாமாட்ட வந்து பொண்ணு கேட்டு அவர் இல்லடா என்னால முடியாது, ஏன் பொண்ணாலும் உனக்கு கட்டி கொடுக்க முடியாதுன்னு உன தாறுமாறா திட்டினார்னா, அப்ப சிந்துவுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஓகே இருந்துச்சுன்னா கண்டிப்பா சரத்தே எதிர்த்தாலும் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா சிந்து மனசுல எதுவுமே இல்லாம என் குடும்பம் தான் முக்கியம்னு சொல்றவள நான் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுவேன்? இல்லம்மா, நான் அவளுக்கு. சித்தார்த், முடிஞ்சா கல்யாணத்துக்கு முன்ன அவளுக்கு புரிய வை. இல்லையா விட்டு ஒதுங்கிடு. சிந்துவுக்கு நல்லது பண்றேன், சிந்துவை என்னால மட்டும்தான் சந்தோஷமா பாத்துக்க முடியும்னு உன்னோட குறுகிய வட்டத்திலேயே நீ உட்காந்துக்கிட்டு சிந்துவை கஷ்டப்படுத்தாத. வேணி ப்ளீஸ் நில்லு. கூட இந்நேரம் சுகமாகுதே உன் காலடியில் கிடப்பது மணல் இல்லை என் மனம்தான்
என்னை தவிர. சரியில்லை வாசுகி, இதெல்லாம் சரியில்லை பாத்துக்கோ. என்ன சுபா, என்ன சரியில்லை? எங்களை விட சிம்பிள் சாரியா நீ தான் கட்டியிருக்க. ஆனா எங்களை விட நீ தான் ரொம்ப அழகா இருக்க. நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஆமா ஆமா, நீ சிம்பிளா சேலை கட்டி தலை நிறைய பூ வச்சதும் ஐயோ உங்களை பாத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்க அம்முட்டு அழகா நீ. ஏய் சிந்து, சுபா என்ன கலாச்சிட்டு இருக்கானா? நீயும் கூட சேர்ந்தா? கேட்டுக்கோ, கலாய்க்கிறேனா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன இன்னும் நீ இதே காஸ்டியூம்ல சுத்திட்டு இருக்க? ஏன்? ஒழுங்கா பொண்ணா லட்சணமா சேலை கட்டு. ஏன் சேலை கட்டினாதான் பொண்ணா லட்சணமா இருக்க முடியுமா? ஆமா, சேலை மட்டும் கட்டி பாரு, நீயே ஒரு பெண்ங்கிறத உணர்வ. நான் ஒன்னும் உணர வேண்டாம். ஏய் கல்யாண பொண்ணு. என்னன்னா கல்யாண பொண்ணா? ஆமா, அதான் மாப்பிள்ளை எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிவு பண்ணிட்டாங்கல்ல. இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள உன் கல்யாணம் நடக்க போகுது. இப்ப இருந்தே கல்யாண பொண்ணுன்னு சொல்லிக்கலாம்ல. வேண்டாம் சுபா, ஓவரா கலாய்க்காத. அப்புறம் நாங்க எல்லாம் ஆரம்பிச்சோம். ஹே ஆரம்பிச்சு பாரு. ஏன் என்ன பண்ணுவ? உன் சட்டையை நான் கூட்டிட்டு வந்து திட்டுவேன். ஹே இது உனக்கே அநியாயம் இல்லையா? அதெல்லாம் இல்ல, எனக்கு எப்பவும் என் சக்தி தான். யார் மேல என்ன கோபம் இருந்தாலும் சரி, சக்தியை கூப்பிட்டு தார் மாறா 2 திட்டு திட்டினான்னு வச்சுக்கோ. அப்ப வரும் பாரு ஒரு நிம்மதி. அதெல்லாம் அனுபவிக்கிற எனக்கு தான் தெரியும். திட்டு வாங்குற என் அண்ணனுக்கு அதுவும் ஒரு சுகம். சரிதான் சிந்து, சொல்லுங்க நீ. கத்துக்கோ கத்துக்கோ, இது எல்லாத்தையும் கத்துக்கோ, உனக்கு யூஸ் ஆகும். ஆப்பாப்பா வேண்டாம்ப்பா, நான் ஏன் போக்குலயே போறேன். என்ன என்ன சிரிப்பு? அது நீங்களும் புது பொண்ணுதான், உங்களையும் கலாய்ப்போம். எனக்குலாம் இன்னும் 1 வருஷம் இருக்கு கல்யாணத்துக்கு. இருந்தாலும் கேலி கிண்டல்லாம் உண்டுப்பா. போதும்பா, அங்க நம்ம பையன் நம்மளெல்லாம் காணும்னு தேடிக்கிட்டு இருப்பான். வாங்க போலாம். அப்பா என்ன அவசரம்? ஆமா, நம்ம பையனுக்கு பேர் வைக்க போறோம்ல. வாசுகி சொல்லு சுபா. இனி குட்டி பையன் நம்ம வீட்ல தான் இருப்பான். இனி நமக்கு நல்ல நேரம் போகும். ஆமா ஆமா. ஏய் இங்க பாரு, அவனை பாத்துக்கிறதெல்லாம் நான் தான். போட்டிக்கெல்லாம் யாரும் வரக்கூடாது. ஆஹா, அதேப்படி? ஹலோ ஹலோ மேடம், நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறவங்க, எங்க கூட சேர்ந்து போட்டி போடாதீங்க. அதானே, நாம 3 பேர் தான் வீட்ல வெட்டியா இருக்கிறோம். வெட்டியா இருந்தாலும் இனிமே பிரயோஜனமா இருப்போம். குட்டி பிள்ளைய மேய்க்கிறதெல்லாம் நம்ம வேலை. மேய்க்கிறதா? அது அப்படித்தான். இப்ப கைய கால ஆட்டிட்டு சும்மா இருப்பான். ஒரு 6 மாசம் கழிச்சு நம்ம மொத்த உடம்பையும் கிடுகிடுன்னு ஆட வைப்பான். இந்த சேட்டையெல்லாம் சமாளிக்கணும்ல. ஆமா சுபா, 6 மாசம் தான், அப்புறம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருவான்ல. கண்டிப்பா. அதுவும் நாமெல்லாம் குடுக்கற செல்லத்துக்கு வீரா தீரா சூரான் தான் வருவான். ஏய் சுபா, செல்லம் கொடுத்தாலும் கண்டிப்போட வளர்க்கணும். ஆமா ஆமா கண்டிப்பா. சரிதான். வாசுகி, சிந்து, வேணி கேட்டுக்கோங்க கேட்டுக்கோங்க. என் அம்மா என்ன தவிர எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. ஆனா நான் ஒரு ஜீவன் இருக்கிறதே மறந்துடுவாங்க. என்னங்கடி பண்றீங்க? அத்தை கிளம்பிட்டோம். எல்லாரும் கிளம்பியாச்சா? அட 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 அட, ஊர்ல உள்ள எல்லா கோவில உள்ள மகாலட்சுமி நம்ம வீட்ல தான் இருக்காங்க. மாமா இதெல்லாம் ஓவரா இல்ல? உன்ன வேணா சரஸ்வதின்னு சொல்லவா? ஏமா? இல்ல உன்னோட சாரிய பார்த்து நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். படிக்கிற காலத்துல என்ன கூமுட்டன்னு திட்டுறது, இப்ப சரஸ்வதி ஆக்கும் சரஸ்வதி. அடியே அப்படிதாண்டி இருக்க. கையில ஒரு வீணையை மட்டும் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. அப்படியே என் பொண்ணு சரஸ்வதி தான். அத்த எல்லா புகழும் அங்கேயே கொடுத்துட்டா எப்படி? நாங்களும் இங்க கொஞ்சம் இருக்கோம். அடியே என் மருமக எப்பவுமே தேவதை தான். ஆமாமா, நீயும் ஒரு புடவை எடுத்து கட்டி இருக்கலாம்ல. புடவையா? என்னடி புடவையாங்கிற? நாளைக்கு கல்யாணத்துக்கு இந்த மாதிரி பாவாடை சட்டை ஏதாவது போட்டுட்டு இருப்பியா? அத்த என்னோட ஃபேவரட் ட்ரெஸ் எதுனா இதுதான். கல்யாணத்துக்கும் எனக்கு ஓகே தான். அடிங்க, என் அண்ணனும் அண்ணியும் முகூர்த்தப்பட்ட அப்படி எடுப்போம் இப்படி எடுப்போம் அவ்வளவு காசுக்கு எடுப்போம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ நல்லா சொன்னடி, பாவாடை சட்டையை போட்டுட்டு உட்காருவேன்னு. அத்த அப்படியெல்லாம் எடுக்க சொல்லாதீங்க, வேஸ்ட் அத்த. அன்னைக்கு ஒரு நாள் தான், அடுத்த அந்த புடவை தொட்டு கூட பார்க்க மாட்டேன். சரிதான். அம்மாடி வேணி. அம்மா நீ அப்படியே காமாட்சி மாதிரி இருக்காளா? கரெக்ட் சுபா, அந்த காமாட்சி அம்மனே இறங்கி வந்த மாதிரி இருக்கு. பச்சை சேலை கட்டினால காமாட்சி. அம்மா வாசுகி, நீ ஒரு மஞ்சள் சேலை கட்டி இருக்க கூடாது. ஏன்? மீனாட்சி விசாலாட்சின்னு ஏதாவது சொல்லுவாங்கல்ல. அடியே அடியே போதும், வாங்க வாங்க. அங்க மதிய அப்பையில இருந்து போன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னும் வரலையான்னு. அதானே எங்களெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியும். ஆமாடி, அதான் தேர்றா. சரி சரி, வீட்டுல எல்லாரும் கிளம்பியாச்சு. அங்க நமக்காக தான் கார் நிக்குது, அப்படியே கிளம்புவோம். மா சக்தி வெளியே தாண்டி நிக்கிறான், போ. சரி சரி, நான் இதை கிளம்புறேன். அத்த சரத்தனா உங்களை விட்டுட்டு போவானா? ரைட்டு. வேணி வா, நம்ம 2 பேரும் போய்க்கலாம். சரி சிந்து. வசுகி வா போலாம். கழுதைக எல்லாம் ஓட்டம் பிடிச்சிருச்சுங்க.
ஆமாமா. மடி, உங்க அப்பா அம்மா நேரா அங்கேயே வந்துறேன்னு இருக்காங்களா? ஆமாமா, மதி வீட்டுக்கு வந்துருவாங்க. சரிடா சரிடா, சரி வா போலாம். வாசுகி இத வந்துட்டான்ல உன்னை தேடி. சரி சரி, அவனை சேர்த்து கூட்டிட்டு வா. மணியாச்சுமா, நல்ல நேரம் முடியவங்கள அங்க போய் பிள்ளைக்கு கயிறை கட்டி பேரை வச்சு கூட்டிட்டு வரணும். சரிங்கம்மா, இத வந்துடுறேன். அனி, பிள்ளைங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. அங்க நம்மளும் வெளியே போலாம். என்னங்க என்னங்க வந்துட்டீங்களா? எல்லாரும் கிளம்பியாச்சுங்க. வாங்க வாங்க, நாமளும் போலாம். என்னங்க, இன்னைக்கு பையனை தூக்கிட்டு வர போறோம். இன்னைக்கு நைட்டு நம்ம கூட தாங்க படுக்க வச்சுக்கணும். என்னங்க 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 என்னாச்சு? ரொம்ப அழகா இருக்க வாசுகி. வா, என் கண்ணை பற்றும் போல. இங்க பாரு, நைட் இங்க வந்ததும் அம்மா கிட்ட சொல்லி சுத்தி போட சொல்லு. என்னங்க, இன்னைக்கு நைட்டு குழந்தைக்கு தாங்க சுத்தி போடணும். என்னோட குழந்தை நீதான், உனக்கும் சேர்த்து சுத்தி போட சொல்லு. என்னங்க, என்னோட முதல் குழந்தை நீதான். அச்சச்சோ, என்னங்க, பொதுவா இந்த டயலாக பொண்டாட்டிங்க தான் புருஷன் கிட்ட சொல்லுவாங்க. பரவாயில்ல, நான் மாத்தி சொல்லிக்கிறேன். என் குழந்தை இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு, அதனால அம்மா கிட்ட சொல்லி முதல் சுத்தி போட சொல்லணும். எப்படிங்க சிரிக்காம காமெடி பண்றீங்க? ஆஹா, என்ன பார்த்தா காமெடி பண்ற மாதிரி இருக்கா? ஆமாவா? ஓய் டேய் தீரு, வாடா, லேட் ஆயிடுச்சு. புதுசா கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு வில்லி என் அத்தை தான். போயிட்டு வந்து உனக்கு கவனிச்சுக்கிறேன். இரு இரு, ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நைட்டு வந்து உனக்கு கவனிச்சுக்கிறேன். தீரு, ஐயே, வந்துட்டேன் அத்தை. மதி, இங்க பாரு, சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா சிவானி, இவ்வளவு நாள் நம்ம பேசினா முகத்தை பாப்பான். ஐயா பாரு, இன்னைக்கு சிரிக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு அவருக்கு பேர் வைக்கிறோம்ல, அதான். வைஷமா, என்னடா வீரா? இப்ப சிரிக்கிறான், ஆனா கொஞ்ச நேரத்துல அழுவான்ல. அழுவானா? எதுக்கு வீரானா? சிவானி, தம்பிக்கு காது குத்து மாத்திரம் அழுவான்ல. காது உனக்கு தான்டா குத்தணும். அத்தை, எனக்கா? பின்ன உனக்கு குத்தாம ஏண்டா பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறோமா இல்ல காது குத்துறமான்னு கூட தெரியாம வந்து உட்காந்துட்டு இருக்க? ஐயோ, தெரியும் அத்தை, இன்னைக்கு நம்ம பேர் வைக்க போறோம். பேர் வைக்கும் போது தானே காது குத்துவாங்க, இல்லையா? ஐயோ வீரா, ஏன் வீரா பச்சை பிள்ளை காதை போய் குத்த சொல்ற? அதெல்லாம் ஒரு வயசு ஆகும். ஒரு வயசா? ஆமாண்டா, 30 நாள்ல பேர் தான் வைப்பாங்க. நல்லா வந்து உட்காந்துட்டு பிள்ளை அழுகுமா. என் பேராண்டிய நான் அழ விட்டுருவேன். காது குத்தலனாலும் பரவாயில்ல, ஏன் தங்க இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்? சரி சரி, ஏ வைஷு, சொல்லுங்க மதினி. பேரனுக்கு வெள்ளி கொடி எடுத்தியா? அதெல்லாம் எடுத்தாச்சு. சரி சரி, ஃபர்ஸ்ட் வசம்பு கட்டுறது, பால் பாசி இதெல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கொலுசு கொடி எல்லாம் போட்டு விடுங்க. பிள்ளைக்கு சீக்கிரம் பேர் வைக்க. இப்படியே ஆளாளுக்கு கையில தூக்கி வச்சு மாத்தி மாத்தி கொஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவனுக்கு தான் உடம்பு வலிக்கும். இல்ல இல்ல, இதோ மதினி. மடி மதி, சொல்லுங்க அத்தை. தம்பி அப்படியே புடிச்சுக்கோ. சிவானி கண்ணு, வைஷோமா, அத்தக்காரி, தம்பிக்கு நீ எல்லாத்தையும் போட்டு விடு. அம்மா நானா? நீ தாண்டி, போட்டு விடு. ஆமா ஆமா, போட்டு விடு. அப்புறம் ரத்னம், சொல்லுக்கா. பேரனுக்கு என்ன பேருன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? உன்கிட்ட சொன்னீலக்கா, அதே பேர் தான். சரி சரி, கேட்டுக்கிட்டேன். எங்க இந்த காலத்து பிள்ளைகளா நம்ம சொல்றத கேட்கவா செய்துக? நாம ஒண்ணு முடிவு எடுப்போம், அப்புறம் எனக்கு அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு கடைசி நேரத்துல மாத்துவாங்க. அதனாலதான் கேட்டுக்கிட்டேன். மதினி, நம்ம வீட்ல நம்ம விருப்பம் தான் பிள்ளைங்க விருப்பம், பிள்ளைங்க விருப்பம் தான் நம்ம விருப்பம். அதனால ஒண்ணும் கவலை இல்ல. ஏ சிவானி, வைஷோமா, இது செய்றேன். என்னம்மா, இன்னைக்கு தம்பிக்கு புதுசா கையில காலெல்லாம் என்னென்னமோ மாற்றாங்களேன்னு பாக்குறியா? ஐயோ அழகு தங்கம், சிரிப்ப பாரு. மதி மதி, அங்க பாரு, சவுண்ட் கொடுக்கறாரு பாரு. ஆமாங்க. டேய் தங்கம், பேசுனியா? கால்ல கொலுசெல்லாம் போட்டு விட்டதும் தம்பிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கோ? ஆமா சொல்ற மதியா, ஆமான்னு சொல்றான். டேய் கொத்தாதடா காதுக்குள்ள. சரிங்க அத்தை. டேய், அத்தை போட்டு விட்டது உனக்கு எதுவும் வலிக்கல? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னு சொன்னா நீ உடனே போய் வேற வாங்கிட்டு வர போறியா? இல்லம்மா. இல்ல இல்ல, பேசாம இரு. அக்கா என்னாச்சு, ஏன் இவ்வளவு அவசரம்? டேய், பேராண்டி சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்காண்டா, நான் கையில தூக்கி வச்சுக்க வேணா? அக்கா, இனி நம்ம வீட்டுக்கு தான் வரப்போறான்.
எனி டைம் நீ தான் பாத்துக்க போற, அதனால கவலையை விடு. ஆமால இப்போ நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவோம்ல. ஆமாக்கா. ஓ சரி சரி சரி. என்னங்க சொல்லு வைஷு. உங்க பேரனுக்கு பேரை சொல்லுங்க. நான் இதுக்கு நீ சொல்லு. சொல்லுங்கங்க. ஐயோ வைஷு நீ வேற. மதி, மாமா. பையன் காதுல பேரை சொல்லுமா. மாமா நீங்க வாங்க மாமா. 10 மாசம் சுமந்து கஷ்டம் வலி சுமை எல்லாத்தையும் தாங்கி நம்ம வீட்டுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தவன் நீ. நீ சொல்லுமா சந்தோஷமா உன் மகன் பேர. மாமா. சொல்லுடா கண்ணு. மாமா இருந்தாலும் குட்டி பிள்ளைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் உங்க ஆசீர்வாதம் தான் வேணும். 10 மாசம் நான் சுமந்தேனா என்ன பக்குவமா பாத்துக்கிட்டது நீங்க எல்லாரும் தான். அதனால மாமா. மதிக்கண்ணு. நீங்க பேர் சொல்லுங்க மாமா, இல்லாட்டி வேதவழி அம்மா சொல்லட்டும். நம்ம வீட்டுக்கு பெரியவங்க அவங்க தானே. அக்கா என் மருமக தான் சொல்லிட்டால, நீ ஏன் உன் பேரன் காதுல பேரை சொல்லு. ஆமா சொல்லுங்க மதினி. அம்மா சொல்லுங்கம்மா. சரிம்மா. டேய் கண்ணுக்குட்டி, பாட்டிக்கு ஒரு கொடுப்பன இதை எதிர்பார்க்கலடா. என் பேராண்டிக்கு நான் பேர் வைக்க போறேன். உன் பேர் என்ன தெரியுமா? ஆணையிட்டு யார் தடுத்தாலும் அந்த ஆதவன் மறையாது. அது மாதிரி இந்த ஆதவனும் இருக்கணும். என்ன உன் பேர் என்னன்னு தெரியுதா? ஆதவன். பிடிச்சிருக்கா உன்னோட பேரு? மதினி இன்னும் 2 தடவை சொல்லுங்க. ஆதவன் ஆதவன். என்ன ஆதவா, உன் பேர் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காக்கும். டேய் ரத்னம், இங்க பாருடா பேரன. பிடிச்சிருக்காக்கா. ஆமாடா ஆமா ஆமா. சரி சரி எல்லாரும் நீங்க எல்லாருமே சொல்லுங்க. என் பேரன் காதுல அவன் பேரை சொல்லுங்க. சரிக்கா. டேய் வீரா, காது குத்துவாங்க கறி சாப்பாடு போடுவாங்கன்னு உட்காந்துட்டு இருக்காத. ஓ மாவன் காதுல பேரை சொல்லிட்டு அங்க பந்தி வைக்கிறதுக்கு வா. சரிங்க ரத்னம் பாத்துக்கோ. எல்லாரையும் வர சொல்லி பிள்ளைய பாத்துட்டு பேர் சொல்ல சொல்லு. மதி சொல்லுங்கம்மா. பிள்ளைய உன் கையிலே வச்சுக்கோ, யாரையும் தூக்க விடாத. எல்லார் கை பட்டுச்சுன்னா பிள்ளைக்கு உடம்பு வலிக்கும். சரிங்கம்மா. அக்கா நீ எங்க போற? நம்ம சொந்தக்காரங்கள நிறைய வந்திருக்காங்களடா. எல்லாரையும் பார்த்து பேசிட்டு அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட போக சொல்றேன். பெரிய மனுஷி நான் இருந்து எல்லாத்தையும் சாப்பிட போக சொல்லணும்ல. சரிக்கா நானும் இத வாரேன். வா வா. சாரா போ, பேர காதுல பேர சொல்லு. சரிங்க மதினி. என்னங்க உங்க அக்கா சந்தோஷத்தை பாத்தீங்களா? ஆமா வைஷு, எனக்கு கூட இந்த யோசனை இல்ல. ஆனா என் மருமக என் அக்காவை கௌரவப்படுத்திட்டா. வந்த நாள்ல இருந்து அவன் முகத்துல சிரிப்பை பார்க்காதனா இன்னைக்கு பாத்திருக்கேனா அது என் மருமகளால. மதி. மாமா, வேதவழி அம்மாக்கு பேர மேல அவ்வளவு பாசம். நம்ம கிட்ட எவ்வளவு கோபம்னாலும் படலாம், ஆனா பேரங்கிட்ட மட்டும் அவங்களோட குழந்தைத்தனம் தான் இருக்கும். அவங்களோட நல்ல மனசு மாமா. அதனாலதான் அவங்கள சொல்ல சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் கண்ணு, இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டே அதுவே போதும். மதி சூப்பர்மா. சரி சரி அக்கா, மணி ஆகுது. எல்லாரையும் வந்து அப்படியே பிள்ளைய பாத்துட்டு போக சொல்லிட்டு சாப்பிட சொல்லுவோம். ஏன்னா அடுத்து நம்ம மருமகளையும் பேரனையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்ல. ஆமா 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 சாலா, பிள்ளைகளும் அங்கங்க நிக்குதுங்க. எல்லாத்தையும் வர சொல்லி அப்படியே சாப்பிட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். சரிங்கம்மா. நான் போய் தம்பிங்களெல்லாம் பார்த்து சாப்பாடு பரிமாற சொல்றேன். போயா போயா, வைரமும் அங்கதான் இருப்பா. பார்த்து ஆளாளுக்கு ஒவ்வொன்னு செய்யுங்க, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். சரிங்கப்பா. டேய் வீரா, வைஷோமா மதியோட அப்பா அம்மாவையும் வர சொல்றா. அவங்க பேர சொல்லட்டும். இதோ வர சொல்றேமா. எல்லாம் வந்தவங்களை கவனிச்சுட்டு அங்கங்க நின்னுட்டாங்க. இதோ போய் ஒவ்வொரு ஆளையும் வர சொல்றேன். சரிடா போ போ. இரானா என் ராமையும் வர சொல்லுங்க. முத ஆளா அனுப்பி விடுறேன். சரிங்கண்ணா. அங்க பாருங்கடா, அநியாயத்தை பாருங்கடா. ஜீவா, உன்னை கொல்ல போறேன். எத்தனை தடவை இதையே சொல்லுவ? ஐயோ சிரிக்கிறாங்கடா, சிரிக்கிறாங்க. ஏதோ ஒரு பொண்ணு உன்னை பார்த்து சிரிச்ச மாதிரி ஏன்டா இப்படி அலப்பற பண்ற? டேடே இருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் ஷாக் தான்டா. வேதவழி அத்தை வந்து எத்தனை நாள் ஆச்சு? சிரிச்சதை பாத்துட்டு போமாடா. அது என்னமோ உண்மைதான். இன்னைக்கு என்னடா எப்படி சிரிக்கிறாங்க? ஐயோ இவங்க அலப்பற தாங்கலையே. இதுக்கு நான் என் ஆந்த கண்ணி கூடயாவது இருந்திருப்பேன். ஏன்டா அடி வாங்காம இருக்க முடியலையோ? உடம்பு கொஞ்சம் துருங்குதோ? ஆமாண்டா. சீ, ஏய் இதெல்லாம் பெருமைடா. ஆமா ஆமா, கொஞ்ச நாள் கழிச்சு கல்வெட்டுல எழுதிருவோம். எழுதுங்கடா. பொண்டாட்டிட்ட அடி வாங்கினவனும் திட்டு வாங்கினவனும் உருப்படாம போனதா சரித்திரம் இல்ல. டேய் அதிமேதாவி, உன் அனுபவத்தெல்லாம் இங்க வந்து பேசாத. அட போடா, உங்களுக்குலாம் அந்த கொடுப்பனை இல்ல. ஜீவா,
சொல்லுடா சாமி. இங்க பாரு, நீ எல்லாம் ஏன் பொண்டாட்டி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. இல்ல அப்படி அமையலனாலும் ஃபர்ஸ்டே பழகி கொடுத்துரு. எதுக்கு? அடி வாங்கதாண்டா. சேட்டைய பாத்தியாடா? அதானே சும்மாவே தாறுமாறா விழுகும். பழகி கொடுத்தா ஜோலி முடிஞ்சு. ஏன் இந்த கொலவரி? டேய் டேய், ரொம்ப சிரிக்காத. என்ன வாசுகி நீ கொஞ்சம் சைலண்ட் டைப்பு. ஆனா நம்ம வீட்டுக்குள்ள இப்பதானே வந்திருக்காங்க. இரு இன்னும் ஒரு வருஷத்துல சும்மா கோவை சார்லா மாதிரி பறந்து பறந்து உன்னை அடிக்கல. காட்டெருமைங்கிற பேரை காட்டு பண்ணின்னு மாத்திக்கிறியா? டேய் சரி சரி விடு, கோபப்படாத. ஏய், காட்டெருமைங்கிறது என் பொண்டாட்டி வச்ச பேரா? அத போய் மாத்த சொல்றான் பண்ணாட. ஐயோ, இம்ச தாங்கலடா. என் தங்கச்சியெல்லாம் வச்சு சமாளிக்கிறது அவ்வளவு கஷ்டம். ஆனா இவன் எப்படி என்ஜாய் பண்றான் பாத்தியாடா? அதான் நேரங்கிறது. இவன் இப்படியே பேசி பேசி என் கல்யாண ஆசையே கெடுத்துருவான் போலடா. அதுக்குதான்டா இந்த பிளானு. டேய் அதை விடு, நாங்க எல்லாம் நார்மலா வந்திருக்கோம். நீ என்னடா ஆபீஸ் மீட்டிங் போறியா? எதுக்கு இப்படி? ஹே நானா சிங்கிள் மேன்டா. ஒரு ஃபங்க்ஷன் மொத்தல நிறைய பொண்ணுங்க வருவாங்க போவாங்க. அதுல பாதி என்ன பாக்குங்க. அதுக்கு நாங்க டேய் ஒருத்தன் துப்புங்கடா. 3 பேரும் துப்புறீங்க. கிறுக்கா, இப்படி ட்ரெஸ் போட்டு வந்தேனா ஏதோ ஆபீசர் போல, வயசான அங்கிள் போல நினைச்சுக்குவாங்க. டேய் டேய், என்ன பார்த்தா அங்கிள் மாதிரியா இருக்கு. யா ஏய், இன்னும் கல்யாணமே பண்ணலடா. பண்ணாவளே அங்கிள் ஆயிட்ட. ஏ சரத்து. ஆமா, பாரியும் காயும் எங்கடா? ஒர்க்கு பிஸியா இருக்கும் போது ஒன்னு ஐத்தாங்கும் ஒன்னு ஜீவாங்கும் பக்கத்துல நின்று ஆளாளுக்கு ஒவ்வொருத்தோட சுரண்டுவாங்க. ஆனா நம்ம இப்படி வெட்டியா ஃப்ரீயா இருக்கும் போது ஒருத்தனும் பக்கத்துல வர மாட்டேங்கிறாங்கடா. அங்க பாரு சேஷா சிவானி கூட பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? உன்னை டைம் பாஸ்க்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரியுது. என்னடா இப்படி சொல்லிட்டீங்க? இந்த பக்கம் ஒரு பொண்ணு அந்த பக்கம் ஒரு பொண்ணு என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு கலக்கலன்னு பேசும் போதெல்லாம் என்ன ஒரு காதல் மன்னன் அஜித் ரேஞ்சுக்கு நினைச்சிட்டு இருக்கேன்டா. சீக்கிரம் காதல் படம் பரத்து மாதிரி ஆயிடுவ. யாய் சரி சரி விடுடா, உனக்குன்னு வரும்போது வாங்கி கட்டிக்கோ. சரி வேணி எங்க? அவ நீ சொன்ன குரூப்போட தான் சுத்திக்கிட்டு இருக்கா. திரு வாசுகி எங்கடா? அவங்க அம்மா அப்பா அண்ணனை பார்த்ததும் நான் என்ன பண்றேன் எங்க இருக்கேன்னு கூட கண்டுக்கல. வந்ததும் அவங்க பக்கத்துல போய் உட்காந்தவ. புருஷன் என்ன பண்றான்? ஆஹா, ஒரு துளி என்ன இல்ல. டேய் சரத்து, என்னடா? அதானே, என்னடா இவ்வளவு நேரம் ஈன்னு இருந்த, இப்ப என்ன ஆச்சு? அது ஒண்ணு இல்லடா. ஒண்ணு இல்லையா? அப்படம் விட்டு தள்ளு. இங்க பாருடா, கல்யாணம் முடிச்ச ரெண்டும் சிங்கிளா தான் நிக்குது. கல்யாணம் முடிக்காத நாம ரெண்டும் சிங்கிளா தான் நிக்கிறோம். அதனால கவலையை விடு. டேய் நீ ஒருத்தன் ஷோ முத ரத்னா பாட்ட சொல்லி உனக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொல்லணும். வாங்கி கட்டிக்க இவ்வளவு அவசரம்? அட்டி வாங்குவேன்னு முடிவே பண்ணிட்டீங்க. டேய் அதை விடு. என்னடா என்னாச்சு திடீர்னு? இல்ல திரு, வாசுகி நீ பக்கத்துல இருந்தோம் உங்க அப்பா அம்மாவை பார்த்தோன்னு இதோ நீ சொன்னியே பக்கத்திலே போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. இத தன்னடா நம்ம சிந்துவும் ஆசைப்படுறா. சரத்து, அதுவும் நம்ம வீட்டுல செல்லாம வளர்ந்தவ. நாம இல்லாம தனியா எங்கேயாவது போயிருக்காளா? பக்கத்துல கடைக்கு போகணும்னா கூட யாரையாவது ஒரு ஆளை கூப்பிடாம போக மாட்டா. அப்படிப்பட்ட பிள்ளை நம்ம யாரையுமே பார்க்க கூடாதுன்னா எப்படிதான் ஏத்துக்குவா? உண்மைதான் சரத்து. அதனாலதான் சிந்து மனச கல்லாக்கிக்கிட்டு இப்ப இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. இல்லடா, அவ முடிவெடுத்ததெல்லாம் ஓகே. ஆனா அவ கல்யாண வாழ்க்கையில அவ கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்டா. சரத்து, அதெல்லாம் இருப்பாடா. நம்ம பாப்பா வீட்டை புரிஞ்சு நடந்துக்கிறவ. கட்டி கொடுத்து போனாலும் அந்த வீட்டையும் புரிஞ்சு நடந்துக்குவா. இல்லடா, அவ சுதந்திரமா இருக்கணும். நம்ம வீட்டுல இப்ப நம்ம அண்ணி எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அனுசரிச்சு கடைசியில அவ யாருங்கிறதே தெரியாம போயிருண்டா. ஏய், அப்படி மாப்பிள்ள மாமா பாப்பாங்களா? ஆமா சரத்து, இப்ப கூட வேதவழி அத்தை சொன்ன மாப்பிள்ளைய அப்பா பாத்துட்டு வந்துட்டு பையனை விட அவங்க வீட்டு சூழ்நிலை தான் அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சொல்லப்போனா ரத்னா பாக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமாடா, அம்மா சொன்னாங்க. அவ கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதும் பாரு 2 வாரம் ஆகல, அடுத்த ஸ்டெப் போய்கிட்டே இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல வினோஷேஷா கல்யாணம். அவங்க கல்யாணம் முடிஞ்சதுன்னா அடுத்து பாத்துருக்க நம்ம பாப்பா கல்யாணம் வந்துரும்டா. ஆமா சரத்து, பாப்பா கல்யாணத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளை விட்டு நாமெல்லாம் எப்படி இருக்க போறோமோ? எனக்கு நாம இருக்கிறத விட அவன் எப்படி இருக்க போறாலும் நினைச்சாதோட கஷ்டமா இருக்கு. டேய் சரி விடுங்கடா. எப்ப இருந்தாலும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போறவ தானே. உண்மைதான் ஜீவா. ஆனா இப்ப திடீர்னு கல்யாணம்னு சொன்னதும் சரி விடு. என்னதான் நம்ம ஆசையா பாசம் காட்டி நம்ம உயிரே நம்ம வீட்டு பொண்ணு தானே என்ன உரிமை எடுத்துக்கிட்டாலும் அதெல்லாம் கல்யாணம் வரைக்கும் தான்டா. இப்ப கூட என் தங்கச்சி இங்க சக்திய கல்யாணம் படிக்கிட்டனால நமக்கு ஒன்னும் தெரியல. ஆனா அதே இது சுபா வேற வீட்டுக்கு போயிருந்தா டேய் நினைச்சு பார்க்கவே கஷ்டமா தாண்டா இருக்கு. சுபாவா இருந்தாலும் சரி, சிந்துவா இருந்தாலும் சரி, எல்லாம் நம்ம ஒண்ணு மண்ணமா வளர்ந்தவங்க. ஆனா இப்போ டேய் சரத்து, திரு
இங்க பாரு, எல்லாத்தையும் மறந்து சிந்து இப்பதான் பழையபடி நம்ம கிட்ட சிரிச்சு பேசி விளையாண்டுட்டு இருக்கா. உன்னோட ஃபீலிங்ஸ் அவகிட்டயும் சொல்லி இல்ல அவளுக்கு சப்போஸ் தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுவாடா. அதனால புரியுது தீரு, சும்மா நமக்குள்ள பேசிக்கிறதா. கண்டிப்பா சிந்து கிட்ட இத பத்தி பேசவே மாட்டேன். அவளே பேசினாலும் கண்டிப்பா ஆறுதலா தாண்டா இருப்பேன். அவ்வளவுதான் விடு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆனாலும் எல்லாம் சித்தார்த்தாலடா. சித்தார்த்து கொஞ்சம் ஒழுங்கா இருந்திருந்தானா இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது. ஏன் சிந்து வேவும் இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்க மாட்டா. என்ன பண்ண, ஆனாலும் அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் பாரு. பார்த்தேன்டா, 4 நாளைக்கு முன்ன ரோட்ல பார்த்தேன். அவன் முகமே வாடி போய் இருந்தது. சிந்துக்கு கல்யாணம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அவனும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஆனா ஏன் மனசை மாத்திக்க மாட்டேங்கிறான்னு தெரியல. உண்மைதான்டா, நம்ம சிந்து வேணும்னு நினைச்சா எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ரத்னமாமா கிட்ட வந்து பேச வேண்டியதானே. அவர் அப்படி என்ன சொல்லிட போறாரு? கண்டிப்பாடா, அவன் பேசுனா அப்பா ஏற்கனவே சரின்னு சொன்னவங்கதான், அதனால சரின்னு தான் சொல்ல போறாங்க. ஆனா அவன் பேசாம சிந்து மட்டும் வேணும்னு நினைச்சா ஷோ, என்னடா என்ன லவ் இதெல்லாம். சரி ஓகே விடு, டென்ஷன் ஆகாத. சிந்துக்கு இப்ப மாப்பிள்ள பாக்குறது கல்யாணம் நடக்கிறது எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. ஆமா சரத்து, சிந்துவை பார்க்க இப்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. விடு, எல்லாம் நல்லதே நடக்கும். வெளிய இருந்து பார்க்க சிந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா என் தங்கச்சியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். மனசுக்குள்ள அவளுக்கு வலி கண்டிப்பா இருக்கும். வெளிய காட்டிக்காம நடிக்கிறா. சரி ஓகே, அவ கல்யாண வாழ்க்கை நல்லபடியா அமையணும். எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும், பாப்போம். ஏய் சரி சரி விடுங்க, வாங்க எல்லாரும் சாப்பிட்டாங்களாம் பார்த்து பந்தி வச்சுட்டு அவனும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகேடா. சரி சரி, ரத்னப்பா வைரப்பாவா சேர்ந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வெட்டியா நின்னுக்கிட்டு இருக்கோம். டேய் வீராவும் சேர்ந்து தான் பார்த்துட்டு இருக்கான். ஏய் சக்தி. சரி சரி வாங்கடா போலாம். என்னடா என்ன யோசிக்கிற? இல்ல, கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு சித்தார்த் வருவான். ஆனா வந்துட்டானா இல்ல இனிமேல் வருவானான்னு தெரியல. வந்திருப்பான். ஏய் எப்படி சொல்ற? இல்ல இவ்வளவு நேரம் அங்கதான் சிந்து இருந்தா. ஏய் என்னடா அவளை காணோம்? அதான் சொல்றேன் சித்தார்த் வந்திருப்பான்னு. என்னடா அவன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவனை பார்க்க சிந்தாமணி கஷ்டம் தானே படுவா. ஐய சிந்தாமணி எங்க கஷ்டப்பட, சித்தார்த்து தான் நொந்து போறான். சும்மா கண்ட மணிக்கு திட்டி அனுப்பி விடுறா. அவனும் திரும்ப திரும்ப வந்து நிக்கதான் செய்யறான். இன்னைக்கும் அதேதான் நடந்துட்டு இருக்கோம். அதனால விடு, நாம கண்டுக்க வேண்டாம். டேய் நீ போய் என்ன கூட கொஞ்சம் திட்ட போறியா? விடுடா, பாவம் அந்த ஜீவன். உண்மைதான்டா, சேலையை தூக்கி அள்ளி சொர்கல, அவ்வளவுதான். மிச்சப்படி நம்ம தங்கச்சி சும்மா பஜாரி மாதிரி திட்டுறா. டேய்